ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தினம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி. இன்றைக்கி தங்கப்பத்திர திட்டம். இது என்னென்னா கோல்டு சவரன் பாண்ட் சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். இது என்னென்னா, வட்டி விகிதம் 2.5%. 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வட்டி ஏறும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு தனிநபர் எப்படி போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தங்கப்பத்திரம் வாங்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் 1 கிராம் எவ்வளோ அமௌண்ட் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்களோ, கவர்மெண்ட் வருஷத்தில் 2 முறை மட்டுமே இந்த ஸ்கீமை வெளிவிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த நாட்களுக்குள்ளே மட்டும்தான் வாங்க முடியும். வருஷம் ஃபுல்லாலாம் இந்த ஸ்கீம் இருக்காது. பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் ஆன்லைன் ஆஃப்லைன் எதில் வேணாலும் வாங்கலாம். 1 கிராமில் இருந்து 4 கிலோ வரைக்கும் ஒரு தனிநபர் ஒரு வருடத்திற்கு இந்த கோல்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட மெச்சூரிட்டி பீரியட் 8 இயர்ஸ். இதில் என்னென்னா, வருஷத்துக்கு 2 முறை கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் நமக்குன்னா, நோ டேக்ஸ், நோ டென்ஷன். தங்கமாக வாங்கி வச்சு பத்திரமா இருக்குமா இருக்காதா, ஏதாவது தொலைஞ்சிருமான்ற பயம்லாம் வேண்டியதில்லை, டென்ஷன் இல்லை. நோ மேக்கிங் சார்ஜஸ். இதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரூஃப் தரணும்னா, ஆதார், பேன், பேங்க் பாஸ்புக்கு ஜெராக்ஸ், இதை வரைக்கும் நம்ம கொண்டு போனோம்னா, நம்ம எத்தனை கிராம் வாங்க போகிறோன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை கொண்டு போனோம்னா நம்ம இதுக்கு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்கீமுங்கிறதால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு இதுக்கு இன்சார்ஜ்ன்றதால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது என்னென்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு ப்ரீ மெச்சூர்டு வேணும், என்னால் 8 வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக என்னால் விட முடியல அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ மெச்சூர்டு ஆப்ஷன் இருக்கான்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸில் ஃப்ரீ மெச்சூர்டு ஆப்ஷனும் இருக்குது. இல்லை 8 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது ஏதோ சம் அமௌண்ட்டு தங்கம் குறைஞ்சிருக்கு, இல்லைனா எனக்கு இது அப்போதைக்கு தேவைப்படலை, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு அடுத்தது இதில் என்னெல்லாம் நமக்குன்னா, சேஃப்டி அண்டு அவுட் ஆஃப் ஃபேஷன்ற பிரச்சனை இருக்காது. என்னென்னா, இப்போ நான் ஒரு தங்க நகையாக வாங்குறேன்னா, நான் இப்போ ஒரு டிசைன் வாங்குவேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிசைன், அப்போ இருக்கிற டிசைன் மேலே நமக்கு ஆசையாக இருக்கும். அதனால் இதில் சேஃப்டியும் உண்டு, அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆக போகிற பயம் இல்லை. ஆன்லைன் ஆஃப்லைன் வாங்கலாம். 1 கிராமுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அந்த மாதிரி தான் அவங்க அந்த தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. இது ஃப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ளட்ஜ் எலிஜிபிள் உண்டு. பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலாம். 24 கேரட் தங்கம் தான் இதில் நமக்கு ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதில்னு பாருங்கள். எப்பயுமே நம்ம சேவிங்ஸ்னு முடிவு பண்ணிட்டோம், தங்கத்தில் தான் முதலீடு பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா, நம்ம தங்கத்தை தங்கமாக வாங்காமல் பத்திரமா வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.